இன்னைக்கு நம்ம நடிகர் ஜெய்யோட ரைஸ் அண்ட் ஃபால் தான் பார்க்க போறோம். ஆரம்பத்துல இவர் நடித்த பல படங்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் பிலிம், கோடிகளில் ப்ராஃபிட் பார்த்துச்சு. அதை பார்க்கும்போது சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி அளவுக்கு இன்னைக்கு அவர் வந்திருப்பாரு அப்படிங்கிறது அன்னைக்கு இருந்தவங்க நினைச்சாங்க. ஆனா எங்க தப்பா போச்சு. நல்லா நடிச்சுக்கிட்டு இருந்த நடிகர் என்னென்னலாம் மிஸ் பண்ணாரு, அவருடைய சினிமா வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் இவருக்கே இப்ப அது தொல்லையா போய் முடியுது அப்படிங்கிறத இன்னைக்கு ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் ஆக்டர் ஜெயோட தான் நம்ம பார்க்க போறோம். இதுலயே நம்ம எல்லா கண்டென்ட்டையும் கொண்டு வந்துருவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜெய் அவர்கள் பகவதி படத்துல தான் இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு. இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னாவே ஒரு கியூட்டான ஒரு தம்பியா நடிச்சிருப்பாரு. அவருக்கு ரொம்ப சாஃப்டான கேரக்டர் கொடுத்திருப்பாங்க. பெரிய ஆக்ஷன் சீன்ஸ் எதுவுமே வைக்க மாட்டாங்க. அதுவும் செகண்ட் ஹாஃப்ல அவர் இருக்கவே மாட்டாரு. அதன் பிறகு அவர் நடித்த சுப்பிரமணியபுரமா இருக்கட்டும் சரி, சென்னை 6,28,000 இருக்கட்டும் சரி, அவர் நடிச்ச ஒரு சில லவ் ஃபெயிலியர் படங்கள் சரி, அது ஓடலனாலும் பரவாயில்ல, ஜெய் அப்படின்னு நம்ம நினைச்சாவே அப்படியே மைண்ட்ல பாத்தீங்கன்னாவே நம்ம பசங்களை அப்படியே ரெசம்பிள் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு டீனேஜ் பையன் தன்னோட வாழ்க்கையில என்னெல்லாம் அவனுக்கு காமெடியா நடக்குதோ அது அப்படியே 6,28,000 படத்துல அவர் சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. அதுவும் அந்த படம் எல்லாம் பார்க்கும் போது இப்போ வரைக்கும் மீம் ஜெய்யை வச்சுதான் போட்டாங்க. ஹே வாராண்டா, அந்த மீமை இப்போ வரைக்கும் போடுறாங்க. ஆனா அப்படி இருந்த அந்த ஜெய்க்கு என்ன ஆச்சு அப்படிங்கறதா கான்செப்ட். நம்மளுடைய கோலிவுட்டோட திரைப்பயணத்தை நீங்க மொத்தமாவே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 3 ஃபேஸா நம்ம பிரிச்சுக்கலாம். ஆரம்பத்துல எப்படின்னா, முதல்லலாம் ஃபுல்லா லவ் கதையா இருந்தா மக்கள் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அடுத்து ஒரு 2003க்கு மேல ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ் ஃபேக்டர், எல்லாத்தையுமே மாஸா பண்ணாதான் விரும்பினாங்க. ரஜினிகாந்த் எப்படி சிகரெட் போட்டு குடிக்கிறாரோ, வண்டியில ரேசிங் பண்றது, அப்புறம் கன் எடுத்து சுடுறது, இதெல்லாம் பிரபலம் ஆகிட்டே வந்துச்சு. அதனாலதான் விஜய், அஜித் அந்த பார்த்து எடுத்தனாலதான் இன்னைக்கு தளபதி அப்படிங்கிற அளவுக்கு உயர்ந்து வந்தாங்க அப்படிங்கிறது நிதர்சன உண்மை. அவர் காம்படிட்டிவா நினைச்ச நடிகர் பிரசன்னாக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம போனது. அவர் லவ் படங்களை மட்டுமே சூஸ் பண்ணது. அதுக்கப்புறம் அவர் ஆக்ஷன் படங்களை சூஸ் பண்ணாலும் அது அமையவே இல்லை. அது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்ப லவ் ஆக்ஷன் அப்படிங்கறத தாண்டி இப்ப கோலிவுட்ல எது ஓடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல கதையுள்ள திரைக்கதைகள். நல்ல படம் ஒரு மெசேஜை சொல்லுது அப்படின்னாவே ஓடிடும். பெரிய பெரிய நடிகர்கள் ஆக்ஷன் பண்ணா அது ஓடும். ஆனா சிறிய சிறிய நடிகர்கள் பெரிய பெரிய நடிகர்கள் மாதிரி ட்ரை பண்ணா ஒண்ணு ட்ரோல்ல முடியும், இல்ல கதை சரியில்லைன்னு ஃபிளாப் பண்ணி விட்டுருவாங்க. இப்ப அதுதான் ஜெய்க்கும் நடக்குது. ராஜா ராணி படம் 2013ல வருது. அந்த நயன்தாராவோட கம்பேக்கா பார்க்கப்பட்டுச்சு. ஆர்யா அவர்கள் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ஒரு ஜாலியான ஒரு ஃபேஸ்ல நடிக்கிற மாதிரி இருக்கு. சந்தானம் காமெடி அளவுக்கு மீறி சூப்பராகவே இருந்துச்சு. அதன் பிறகு நம்ம ஜெய் வராரு. ஒரு பையனுக்கு எப்படி லவ் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணி அதை எப்படி பண்றது கூட தெரியல, தன்னோட வீட்டுல தன்னோட அப்பா அடிப்பாரு அப்படிங்கிற எல்லாத்தையுமே அவ்வளவு அழகா போர்ட்ரேட் பண்ண ஜெய்க்கு அதன் பிறகு எந்த ஒரு வெற்றி படங்களுமே கை கொடுக்கல. வடகரி அப்படிங்கிற இந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜியோட காமெடி நல்லா செட் ஆயிருக்கும். எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட். ஆனா கதை அந்த அளவுக்கு போச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, படம் அந்த அளவுக்கு எடுத்துட்டு போல, ஆடியன்ஸை எங்கேஜிங்கா வச்சுக்கல. ஃபர்ஸ்ட் பார்ட்ல நல்ல காமெடி சீன்ஸ் வச்சிருந்தாலும் அடுத்தடுத்த பார்ட்ல சம்பந்தமே இல்லாம இவர் ஆக்ஷன் பண்றதை யாராலுமே ஏத்துக்க முடியல. ஏன்னா ஜெய் அப்படிங்கிறது பக்கத்து வீட்டு பையன் அப்படிங்கிறது போல பாத்துட்டாங்க. அப்புறம் பலூன் அப்படிங்கிற ஒரு படம் நடிச்சாரு. அந்த படத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்பயோ எடுக்க வேண்டிய படம், எப்பயோ முடிக்க வேண்டிய படம். இவர் 9 மாசமா தள்ளி 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 அந்த படத்துல நடிக்காம ப்ரொடியூசருக்கு ஒரு 2 கோடி மேல லாஸ் ஆகி அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லிட்டாரு, இவனால டைரக்டர் கொடைக்கானல்ல சூசைட் பண்ணிக்கலாம்னு போயிட்டாரு அப்படிங்கிற லெவலுக்கு ஜெய் மேல ஒரு அலிகேஷன் வைக்கப்பட்டுச்சு. இதுவே ஜெய்யோட படங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியா கூட அமைஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் சொல்லணும்னா, ஜெய்க்கும் அஞ்சலிக்கும் அப்ப லவ் ரூமர் பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு. அப்ப இவர் படத்துக்கெல்லாம் வரும்போது அஞ்சலிக்கு அப்படி ஆயிடுச்சு, அஞ்சலிக்கு இப்படி ஆயிடுச்சு, அஞ்சலிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு பொய் சொல்லி அஞ்சலியை மீட் பண்றதுக்காக படத்தை பல தடவை இவர் நடிக்காம போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு அலிகேஷன் ப்ரொடியூசர்ஸ் கிட்டையும் டைரக்டர்ஸ் கிட்டையும் இருந்துச்சு. இதுதான் ஜெய்யோட கரியருக்கு ஒரு திருப்பு முனையாவே பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாம ஒரு தனியார் இன்டர்வியூல அவர் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி எஸ்எம்எஸ் படத்தை நான் தான் நடிச்சிருக்கணும், விடிவி படத்தை நான் தான் நடிச்சிருக்கணும், ராட்சசன் படத்தை நான் தான் நடிச்சிருக்கணும், நாடோடிகள் படத்தை நான் தான் நடிச்சிருக்கணும், இதெல்லாமே மிஸ் பண்ணிட்டேன். இதெல்லாம் என்னோட கால் ஷீட் கிடைக்காதனாலையும் அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருந்தனால நான் நடிக்க முடியல அப்படின்னு நினைச்சாரு. அதன் பிறகுதான் நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி மாஸ் ஃபேக்டரை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி வலியவன் அப்படிங்கிற இந்த படத்தில் நடிக்கிறாரு. அவர் அதுக்காக உடம்பு போட்டாரு, என்னென்னமோ பண்ணாரு. பாடல்கள் சூப்பர் ஹிட். நடிகையும் ஆண்ட்ரியா அவங்களும் நல்லா நடிச்சிருந்தாங்க. அந்த படம் மாஸ் ஃபேக்டரா எமோஷனலா மோட்டிவேஷனா இருந்தாலும் அது மக்களோட சரியா போய் கனெக்ட் ஆகல. ஏன்னா அது போன்ற பாக்ஸிங் படங்கள் பலது வந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் இப்ப ஜெய்யால வளர முடியல அப்படிங்கிற ஒரு பேச்சு வருது. அதன் பிறகு சென்னை 6,28,000 2வது பாகம் வருது. அந்த படத்துல இவர் நடிக்கிறாரு. இவருக்கு பெரிய காமெடி சீன்ஸ் முதல்ல வச்ச மாதிரி வைக்கலனாலும்
ஏதோ இவர் அந்த கேஸ்டிங்ல இருக்காரு அப்படிங்கிறது வச்ச மாதிரி தான் இருக்கும். அப்புறம் இவருக்குன்னு ஒரு லவ் போர்ஷன் வந்து இதுல ஆட் பண்ணிருப்பாங்க. இப்ப அந்த நடிகையும் காணும், ஜெயையும் காணும். அதுக்கப்புறம் இவருக்கு அடுத்தடுத்த படங்கள் கை கொடுக்குமான்னு பார்த்தா பாடல்கள் தான் ஒண்ணு ஏதோ ஒண்ணு ஹிட் ஆகுது, ரீல்ஸ்ல ட்ரெண்ட் ஆகுதே தவிர இவருடைய விஷயம் பெருசா வரதே இல்லை. இவர் வந்து ஒரு மியூசிக் குடும்பத்தை பின்னணியா வச்சு வந்தவர். பாடல்கள் தயார் பண்ணணும், பாடல்கள் வந்து நம்ம பாடி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சு உள்ள வந்தாரு. ஏதோ ஒரு விதத்துல நடிகரா மாறி இன்னைக்கு அவர் டவுன்ஃபாலும் வந்து பார்த்துட்டு வராரு. சமீபத்துல ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோட படத்துல கமிட் ஆகியிருக்கிற நம்மளோட ஜெய், அந்த படம் பேர் பாத்தீங்கன்னா டெஸ்லா அப்படிங்கிறது. இந்த படத்தை பத்தி பெருசா பேசப்படல. ஆனா இந்த படத்தோட மீட்ல வந்து அவர் என்ன மேடையில பேசியிருக்காருன்னா, இந்த மாதிரி பல படங்கள் வந்து கைவிட்டு போச்சு, நான் வந்து ஒழுங்காவே வந்து எதுவும் சரியா பண்ணல அப்படிங்கறத அவர் அந்த மீனிங்ல தான் சொல்றாரு. இந்த மாதிரி எதுக்கு என்ன நம்புறீங்க ப்ரொடியூசர், என்னை வச்சுக்கிட்டு தேவையில்லாம எதுக்காக என்னை வச்சா இதாதான் ஆகும் அப்படிங்கிறது அவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு பேசுவார் அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்கல. ஒரு சில சோசியல் மீடியால இது வைரல் ஆகுது, ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம். அதன் பிறகு அந்த ப்ரொடியூசர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இல்ல ஜெய் இப்படிப்பட்ட ஒரு நடிகர் கிடையாது, ஜெய்னா யாரு அப்படிங்கிறது இந்த படத்துல தெரிஞ்சிடும், நான் ஜெய்ய முழுக்க நம்புறேன் அப்படின்னு அந்த ப்ரொடியூசர் தனியார் இன்டர்வியூலயும் சொல்லியிருக்காரு, பகிரங்கமா மேடையிலே வந்து அறிவிக்கிறாரு. ஸோ இந்த படம் ஜெய்க்கு வந்து ஒரு திருப்பு முனையா இருக்கும் அப்படின்னு வந்து எல்லாரும் நம்புறோம். ஏன்னா ஜெய்க்கு ஒரு ஜாலி சைடு இருந்துச்சு, இப்ப ஜெய்யை வந்து சீரியஸா காட்டணும்னு சொல்லி ஜெய்யோட அந்த நேச்சுரல் ஆக்டிங் ரொம்ப ஃபேக்கா தெரியுது அப்படிங்கிறது தான் மக்களுடைய ஒரு கருத்தாவே இருக்கு. ஸோ இந்த கண்டென்ட் நம்ம ஃபுல்லா பார்க்கும்போது ஜெய்யோட அதர் கான்ட்ரிபியூஷன்ஸ் பார்க்கும்போது அஞ்சலி, அப்புறம் ஜெய் அவர்கள் நிறைய குடிப்பாரு, ஒழுங்கா படம் நடிக்கல, இது எல்லாமே சொல்றது ரூமர்ஸ் மட்டும்தான். ஆனா எதற்குமே வந்து சரியா ப்ரூஃப் இல்ல. ஒரு சில பேர் இவங்க மேல கேஸும் போட்டாங்க, இந்த மாதிரி காசு சரியா கொடுங்க, உங்களாலதான் நஷ்டமாச்சு அப்படின்னு ஒவ்வொரு டேரக்டரும் பண்ணும்போது ஜெய் கொஞ்ச நாள் படத்துல நடிக்கிறதே விட்டாரு. இவருடைய சரியான ஹிட்டான படம் எப்போது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் 2013 ராஜாராணி படம் மட்டும்தான். அதன் பிறகு எந்த படமே இவருக்கு ஹிட் ஆகல. இந்த படம் கை கொடுக்கும் அப்படின்னு நம்புறோம். இது ஒரு ப்ரொமோஷன் வீடியோவா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. பர்சனலா நான் நிறைய கண்டென்ட் எடுக்கும் போது என்னதான் எடுக்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது ஜெயோட ரீல் வந்தப்ப இவர் எங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்பதான் இந்த கண்டென்ட் என் மனசுல வந்துச்சு. உங்களுக்கும் பல நாள் தோணி இருக்கலாம், இப்படி ஒரு அழகான பையன் நிறைய மீம்ஸ் கேரக்டர்ல வந்து நம்மள மாதிரி நடிக்கிற ஒரு பையன் திடீர்னு காணாம போனா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி அளவுக்கு வந்திருக்க வேண்டியவர் இப்ப காணோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேற எந்த ஆக்டரோட ரைஸ் அண்ட் ஃபால் வேணும் அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க.